அப்பா எனக்காக இந்த ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சஞ்சய் அவரு விஜய் அவர்கிட்ட கேட்டதுனால இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கா. எனக்கும் என்னோட கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சங்கீதா அவங்களே பரவிய வதந்தி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதே போல விஜய் அவரோட சேர்ந்து கீர்த்தி அவங்கள தேவையில்லாம கிசுகிசுக்கள் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சரியான பதிலடியும் கீர்த்தி அவங்க கொடுத்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தளபதி விஜய் அவருடைய மகன் இயக்குனர் ஆகணும்னு ரொம்ப கனவோடு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்துல சங்கீதா அவங்க தான் தன்னுடைய மகனுக்காக லைக்கா கிட்ட பேசி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவச்சு. அந்த வகையில படத்தை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்ல லைக்கா ஒரு சில பிரச்சனைகள்ல சிக்கிட்டாங்க. அதனால இந்த நிறுவனத்தை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் பரவச்சு. சஞ்சய் அவருடைய படமும் சந்தேகத்துல இருந்துச்சு. சஞ்சய் அவரு விஜய் அவர்கிட்ட அப்பா எனக்காக ஒரு உதவி செய்யுங்க, லைக்கா கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டதாகவும் அவரு லைக்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா மறுபடியும் சஞ்சய் அவரு அந்த படத்தை கண்டினியூ பண்ணிருக்காரு அப்படின்னும் அதுக்கான வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிருச்சு. நடிகர் நடிகைகள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு சஞ்சய் அவரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அந்த வகையில இது எல்லாத்துக்குமே உறுதிப்படுத்துற மாதிரி லைக்கா நிறுவனமும் சஞ்சய் அவருக்கு பிறந்தநாள் சொல்லி ஒரு வாழ்த்தை வெளியிட்டிருக்காங்க. உங்களோட பாதைகள்ல எல்லாமே வெற்றிகளா மாறட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா சஞ்சய் அவருடைய படத்தை பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளாவே சங்கீதா அவங்களும் விஜய் அவரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு ஏகப்பட்ட வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சங்கீதா அவங்களும் விஜய் அவரு எப்பவுமே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இப்படிப்பட்ட வதந்திகள் எல்லாம் பரவன நிலையில ஒரே ஒரு விஷயத்த சொல்லி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சங்கீதா அவங்களும். கொஞ்ச நாளா அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கல. காரணம் அவங்களுடைய மகள் லண்டன்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட இவங்க உறுதுணையா இருக்காங்க அப்படின்னும் அங்க இருக்கிறதுனாலதான் மத்த எந்த விஷயங்களையும் அவங்க கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு சில நியூஸ் வெளியாகி இருக்கு. அதே போலதாங்க பொதுவாவே விஜய் அவர் கூட நிறைய பேர் வதந்திகள்ல இழுத்து விட்டாங்க. நிறைய கிசுகிசுக்கள் எல்லாம் பரவச்சு. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் அவங்கள பத்தியும் ஏகப்பட்ட செய்திகளை எழுதிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா சஞ்சய் அவருடைய வீட்டுல தான் கீர்த்தி சுரேஷ் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய மேல் மாடியில குடி இருக்காங்க, அவங்களுடைய கார் அங்கதான் இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட வதந்திகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி நிறைய வதந்திகள் வெளியான நிலையில அப்பா அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அந்த சமயத்துல எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. சமீபத்துல பேசின கீர்த்தி அவங்க இத பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு விளக்கம் சொன்னா தெளிவாகும். அதுவே ஒரு வதந்திக்கு நாம விளக்கம் சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா அது உண்மையா மாறிடும் அப்படின்னு விஜய் சாரே ஒரு முறை சொல்லி இருக்காரு. அது ரொம்ப உண்மை. தேவையில்லாத விஷயங்களுக்கு என்னுடைய எனர்ஜியும் விளக்கத்தையும் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி அவங்க உடைச்சு ஒரு பதில சொல்லி இருப்பாங்க. இப்ப அடுத்தடுத்து பட வேலைகள்ல பிஸியா இருக்காங்க கீர்த்தி அவங்களும். இவங்களும் கொஞ்ச நாள நல்ல கதைகளை தேர்வு செய்யல. இப்ப கதைகளை தேர்வு செய்யறதுல ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு படத்துல மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியும் கீர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.